இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கேக்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேமலேரியா பெனிக்கி அப்படி சொல்லுவாங்க. மேமலியான்றது ஒரு காமனான ஃபேமிலி. அந்த மேமலேரியாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மோஸ்ட்லி மேமலேரியா எல்லாருமே எல்லா கேக்டஸுமே பார்த்திங்கன்னா இதுமாதிரி கிளம்பாக தான் வளரக்கூடிய கேக்டஸ் இது. இந்த கேக்டஸை காமன் நேமில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபிஷ்ஷு கேக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட முள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூண்டில் முள் மாதிரி வளைவாக இருக்கும். கையை வச்சா கொக்கி மாதிரி மாட்டோம். இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன கலர்னால் இந்த மெயின் இந்த ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலரில் தான் வந்து இந்த வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷு கேக்டஸில் வந்து பூக்கும். இந்த ஃபிஷ்ஷு கேக்டஸில் 2 வேரியண்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முள் வந்து ரெட் கலரில் இருக்கும். அதே மாதிரி ஒயிட்டில் இருக்குது. இந்த கலர் ஆஃப் முள் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அது ஒரு வெரைட்டி. 2மே சேம் வந்து வளர்கிறது எல்லாமே சேம் பேட்டர்ன் தான். இந்த மேமலேரியா பெனிக்கி வந்து மெக்சிகோ, சென்ட்ரல் மெக்சிகோ தான் இதோட நேட்டிவ். அங்கேருந்து தான் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. இது வந்து ப்ரொபகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வர பப்ஸை வச்சு ப்ரொபகேட் பண்ணலாம். அந்த மாதிரி கீழே பழங்கள் பார்த்தா தெரியும். ரெட்டாக அந்த மிளகா பழம் மாதிரி சின்னதாக வரும். அது உள்ள சீட்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு கேக்டஸ் வெரைட்டியில் இந்த மேமலேரியா ஃபிஷ்ஷு கேக்டஸ் ஒன்று. ரொம்ப நிறையா வளர்ந்துரும். நீங்கள் வந்து எந்த அளவு சைஸ் லார்ஜ் பாட் கொடுத்தாலும் அழகாக அந்த பாட்டை சுற்றி நல்லா பரவி வளர்ந்துரும் அப்படியே. அது மட்டும் இல்லாமல் வாட்டரிங் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ரெகுலர் வாட்டரிங்கை வந்து நல்ல ஒரு தாங்கி வளரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். ஃபுல் சன்னில் வச்சு வளர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கும் ரொம்ப ஸ்டாக்னன்ட் ஆன மாதிரி வாட்டரிங் வச்சுருக்கக்கூடாது. பூக்கள் வந்து செடி ஃபுல்லாகவே நல்லா பரவலாக பூக்கும். அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மார்ச் மாதம் பூக்க ஆரம்பித்து ஒரு 3-4 மாதம் பூக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பழமாறிடும்.